அத்தியாயம் 23. கண்களை மூடி படுத்திருந்த தளிரின் மனதில் காவல் நிலையத்தில் நடந்த நிகழ்வுகளை ஊர்வலம் போக அவளையும் மீறி விழிகளில் ஈரம் கசிந்தது. முதலில் அதிகாரி மட்டும் அவளிடம் விசாரித்துக் கொண்டிருந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் அவளை சூழ்ந்து கொண்ட பெண் காவலர்களிடம் இருந்து அவள் வாழ்நாளில் கேட்டிராத அளவு என்னென்ன பேச்சுகள் கேள்விகள் அவளை நோக்கி பாய்ந்தது. அதிலும் எத்தனை எல்லலும் குத்தலுமாக பேசியவர்கள் பல நேரம் அவளை பேசவே விடவில்லை. தளிர் தான் கையெழுத்து போடவில்லை, தன்னை ஏமாற்றி வாங்கினார்கள் என்று சொல்லவும் ஒரு புகைப்படத்தை எடுத்து மேஜையில் போட்ட அப்பெண் அதிகாரி, இத பாத்துட்டு பேசு என்றார். தளிர் எடுத்து பார்க்க அது பாஸ்போர்ட் எடுத்து விட்டு வீடு திரும்பும் வழியில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வாங்கணும், 10 நிமிஷம்தான் போயிடலாம் என்று சொன்னவனின் பின்புலம் அறிந்திருந்தவர்களும் சம்மதிக்க அனைவருடனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு சென்றிருந்தான் சரத். சரத் அசோக்கோடு உள்ளே செல்ல மற்றவர்கள் காரிலிருந்து கீழிறங்கி பேசிக் கொண்டிருந்தனர். எங்கு சென்றாலும் புகைப்படம் எடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த நண்பர் கூட்டம் அங்கு வந்ததன் நினைவாக ரெஜிஸ்டர் அலுவலகத்தின் முன்பும் நின்று புகைப்படம் எடுத்து கொண்டிருக்க, அங்கே வந்த சரத் யதார்த்தம் போல தளிர் அருகே நிற்க யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் தீனா அழகாக இருவர் மட்டும் இருப்பது போல எடுத்திருந்தான். இப்போது அதை ஆதாரமாக காட்டிய அதிகாரி சரத் மீதான அவள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. மற்றவர்கள் மீதான அவள் புகாரையும் காது கொடுத்து கேட்கவும் மறுத்துவிட்டனர். சரத்திடம் பெற்ற பணத்திற்கு அதிகமாகவே ஆளாளுக்கு தளிரை பேசினாலும் அவர்கள் பேச்சில் உதய் மீதான தாக்குதலும் சம அளவில் இருந்தது. இத்தகைய சூழலை முதல் முறை எதிர்கொள்பவளுக்கு அவர்களை கையாள முடியாது போனதில் வெகுவாக அயர்ந்து போன தளிரின் ஒட்டுமொத்த தைரியமும் உடைந்தது உதய் குறித்தான கேள்விகளை கொண்டு விசாரணையை திசை மாற்றிய நொடிகளில்தான். உன்கிட்ட நல்ல முறையில விசாரணை நடத்தணும், நீயும் எங்களுக்கு ஒத்துழைச்சுன்னு எழுதியிருக்கோம், கையெழுத்து போட்டு போ என்று சொல்ல படித்து பார்த்து கையெழுத்திட்டு கொடுத்தாள் இளந்தளிர். என்னதான் சரத்தை குப்பையாக வீசி எறிந்துவிட்டு தன் வாழ்வை தளிர் நகர்த்தியது அவர்கள் வரை சரி என்றாலும் அது இப்போது மற்றவரை பாதிப்பதை எப்படி அவளால் ஏற்க முடியும்? எத்தனை கனவுகளோடும் ஆசைகளோடும் இருந்தவன் இன்று ஊராரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருப்பது அவளால் மட்டுமே என்பது மறுக்க முடியாத நிஜம். உதயாதித்தனை மனமுடிக்கும் தகுதியை இழந்துவிட்டதான் நிச்சயம் அவனுக்கு ஏற்றவளில்லை என்ற எண்ணமே பதிவு திருமணம் குறித்து அறிந்த நொடியிலிருந்து அவளை சுழற்றி அடித்துக் கொண்டிருந்தது. நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தமாக உதயின் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க முடிவெடுத்தவள் தங்கையை அவனுக்கு மனம் முடிக்க துணிந்தாள். துணிந்து விட்டாலே தவிர அதை செயலாற்றுவது அவளுக்கு அத்தனை எளிதாக இருந்து விடவில்லை. அதே நேரம் உதய் தென்றலை மறுத்ததை கண்டவளின் மகிழ்ச்சி சில நிமிடங்களுக்கே நீடித்தது. உதய் அவளிடம் சொல்லிய வார்த்தைகளால் முற்றுப்புள்ளியிட்டு அவன் வாழ்வில் இருந்து தளிர் விலக நினைத்தால் அவனோ அதை கார் புள்ளியாக்கி அவளை மணப்பேன் என்று உறுதியாக சொன்னதிலிருந்து ராகவனிடம் தன்னை பாதுகாக்க சொன்னது வரையில் அவன் பேரன்பை கண்டு தளிரிடம் கலக்கமே மிஞ்சியது. தகுதியே இல்லாத தனக்காக அவன் மெனக்கெடுவதை கண்டவளுக்கு தன்னை எண்ணி சிரிப்பதா அழுவதா என்று புரியாத நிலை. பின்னே ஏற்கனவே சரத்தால் அவள் பாதிக்கப்பட்ட போதும் அனைத்திற்கும் தன்னையே குற்றம் சாட்டி கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் துடித்தவள் இப்போது தான் உதைக்க பொருத்தமில்லாதவள் என்று வெகு தீவிரமாக நம்பியிருந்தாள். அதைவிட இனியும் அவன் வாழ்க்கையில் அவள் நுழைந்து அவனுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது, அவளால் அவன் நிம்மதி இழக்கக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தவளுக்கு எப்படி அதை செயலாற்றுவது என்று புரியாத நிலையில் அதே யோசனையுடனே கண்மூடி இருந்தவள் ஒரு கட்டத்தில் அவளையும் அறியாமல் உறங்கியிருந்தாள். காலிங் பெல் ஓசை கேட்கவும் கதவை திறந்த இளந்தென்றல் அங்கே சரத்தை கண்டு உச்சபட்ச அதிர்வில் உறைந்து போனாள். ஓ மச்சினிச்சியா, நான் என் பொண்டாட்டி கதவை திறப்பான்ல நினைச்சேன் என்றவன் உள்ளே நுழைய பார்க்கவும் தான் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட இளந்தென்றல், நீ நீ எங்க இங்க வந்த, போட வெளிய எனவும் அவள் சத்தத்தில் சமையலறையிலிருந்து வந்து சீதா சரத்தை கண்டதும் மின்சாரம் பாய்ந்த அதிர்வில் அடுத்த அடி வைக்க முடியாமல் நின்று போனார். அத்த, உங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே மரியாதை தெரியாதா? என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க என்றவாறே கையில் போடப்பட்டிருந்த கட்டோடு இடது காலை சற்று இழுத்தெடுத்து தாங்கியவாறே நடந்து உள்ளே வந்தான். நெற்றியில் பிளாஸ்டர் போடப்பட்டு கண்ணோரம் வீங்கி உதடு கிழிந்த நிலையில் கையில் கட்ட என்று உதய் அடித்த அடியில் 2 நாட்களாக எழ முடியாமல் இருந்தவன் இன்று காலையிலிருந்து மெல்ல நடைப்பழகி ஓரளவு நடக்க முடியவும் தாமதிக்காமல் இங்கே வந்து விட்டான். உன்னை வெளியே போக சொன்ன என்று தென்றலின் பேச்சு காதில் வாங்காது, நம்ம வீட்டு விஷயம் வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காது பாருங்க என்றவாறு கதவை சாற்றி தாளிட முயல அவனை தடுக்க முயன்ற தென்றல் ஒரு கையால் கைபேசி எடுத்து உதைக்க அழைக்க உடனே பறித்து சுவரில் விட்டறிந்த சரத்
ஹாலிலிருந்து ஒற்றை சோஃபாவில் தோரணையாக அமர்ந்து வெற்றி களிப்போடு தளிரை பார்த்தான். தன் எதிரே அமர்ந்திருந்தவனை கண்ட தளிர் விழிகள் ஒருமுறை இடுங்கியதை தவிர அவளிடம் வேறு உணர்வில்லை. என்ன தளிர், அவ்வளோ சீக்கிரம் என்ன மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிட்ட போல? உன் அத்தை பேச்ச கேட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டுதா நினைப்பா என்று அவளை கூர்ந்து பார்த்தவன், நீயா தப்பிக்கல, உன்னை தப்பிக்க விட்டதே நான் தான், எப்படின்னு யோசிக்கிறியா என்று சிரிக்க, டேய் வெளியே போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டா என்று தென்றல் அவன் முன்னே வர, போலீஸா, தாராளமா கூப்பிடலாமே என்று நக்கலாக சொன்னவன், ஏன் இந்த சரத்தை எதிர்த்து உங்க அக்கா அதுவரை பட்டது போதாதா? இனியும் எதுவும் படக்கூடாது, உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா போ, நான் பேசி முடிக்கிற வர போய் ஓரமா நில்லு என்று சொல்ல ஆவேசமாக அவன் சட்டையை பிடித்து, பொறுக்கி நாயே, என் பெண்ணை வாழவே விட மாட்டியா என்று ஓங்கி அறைந்த சீதா, படுப்பாவி, இன்னும் என்னடா மிச்சம் வச்சிருக்க? தப்பே பண்ணாத என் பெண்ண ஊரே தப்பா பேசுது. உன்னை ஃப்ரெண்டா நம்பி பழகுனதுக்கு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று மீண்டும் அறைய அவர் கையை பிடித்தவன், அத்த, இப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காகத்தான் 4 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்ன டாக்டரை மீறி வந்திருக்கேன். இது எல்லாமே அவன் மேல எனக்கு இருக்கிற அக்கறை தான். எப்போ புரிஞ்சுப்பீங்க? எந்த ஊர் தப்பா பேசுன்னு சொன்னீங்களோ அதே ஊர் எதிரில உங்க பொண்ணுக்கு தாலி கட்டி அவங்க வாயை அடைக்க என்னால முடியும். அதனால வீட்டு மாப்பிள்ளைய இப்படி கை நீட்டாம என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசி முடிக்கிற வர ஓரமா நில்லுங்க, இல்ல விளைவு இதை விட விபரீதமா இருக்கும் என்றவனின் குரலில் இருந்த மிரட்டலில் இதற்கு மேல் அவன் இன்னும் என்ன செய்யக்கூடும் என்ற கேள்வி ஒரு புறம் எழுந்தாலும், சரத் வாய் திறந்து உண்மை சொன்னால் மகள் மீதான களங்கம் துடைக்கப்பட்டுவிடும். எங்கே அவர் அவசரப்பட்டு அதை கெடுத்து விடக்கூடாது என்று எண்ணியவர் பதைபதைப்போடு தென்றல் அருகே நின்றார். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் போகாது என்பதால் சரத்தின் வருகை தளிரை பெரிதாக திகைக்க செய்திடவில்லை. அமர்ந்திருந்த ஒற்றை சோஃபாவில் இருந்து எழுந்தவன் காலை இழுத்தவாறு மெதுவாக அவள் அருகே வந்து அமர தளிர் மௌனமாக அவனை பார்த்திருந்தாள். இத்தனை வருஷமா உன்னை தேடி வராம போனதுல என்ன நீ மறந்துட்ட இல்ல தளிர்? எப்படி உன்னால என்ன மறக்க முடிச்சது? ஆனா நான் இத்தனை வருஷமா ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் கட்டுன தாலிய கழட்டி போட்டு வந்துட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சு என்ன சாதிக்க நினைச்ச? உன்னோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாதுங்கிற தைரியத்துல தானே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண துணிச்ச என்று ஆவேசமாக கேட்டவன், எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அதிகம் யோசிக்காத. உங்க அத்தை அறிவாளியா செயல்பட்டு உன்னை காப்பாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதது, நீங்க இங்க வந்த அடுத்த வாரமே இதே தெருவுல உங்க வீட்டுக்கு எதிரில இருக்கிற 2வது வீட்டை விலைக்கு வாங்கி அதுல குமார் தம்பி குடும்பத்தை குடியேத்திட்டு வீட்டு வாசல்ல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அவனோட ஆட்டோவை தான் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணது. அவன் பசங்க உன்கிட்ட டியூஷன் படிச்சதுல இருந்து அவன் ஒய்ஃப் உங்க வீட்டுல ஒரு ஆளாவே மாறினதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிற என்று வீடே அதிரும்படி சிரித்தவன் நிதானமாக அவள் வீட்டு ஹாலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேமராவை சுட்டிக்காட்ட மற்றவர்களோ மின்சாரம் பாய்ந்த அதிர்வோடு அவனை பார்த்திருந்தனர். நீ என் பொண்டாட்டி தளிர், தாலி வேண்டாம் நீ கழட்டி போட்டு போயிடலாம். ஆனா என்னால் அப்படி போக முடியாது. தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என்றவன் தன் கையை நீட்ட அதில் அவள் கலற்றி வீசியிருந்த தாலி மஞ்சள் கயிறின் நிறம் மாறாமல் வீற்றிருந்தது. என்ன தளிர், நிறம் மாறாம இருக்கேன்னு பாக்குறியா? குமார் பொண்டாட்டி தினமும் தாலி கயிறுக்கு மஞ்சள் பூசி குளிக்கும்னு சொன்னான். அதான் இத்தனை வருஷம் விடாம பூசுவேன். இது அன்னைக்கே உன்னை இழுத்து பிடிச்சு திரும்ப கட்டி என்னோட தூக்கிட்டு போயிருக்க முடியும் தளிர். ஆனா நான் அப்படி செய்திருந்தா இதோட மதிப்பு தெரியாத நீ திரும்பவும் கழட்டி போட்டு போயிருப்ப. அதுதான் உனக்கு தாலியோட மதிப்பையும் என்னோட அருமையையும் புரிய வச்சு உன் கழுத்துல கட்டணும்னு இத்தனை வருஷம் காத்திருந்த. அடுத்த வெள்ளி நல்ல முகூர்த்த நாள், இதை விட பிரம்மாண்டமா நம்ம கல்யாணத்தை நான் நடத்துறேன் தளிர். நீ ஓகே மட்டும் சொல்லு என்று சரத் அவள் முகம் பார்க்க, நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டனே, அப்புறம் ஏன் இப்படி என்ன விடாம துரத்துற? ஏன் என்றவளை கூர்மையாக பார்த்தவாறே தன் மேவாயை நீவியவன், தளிர் உனக்கு ஞாபகம் இருக்கா தளிர்? அன்னைக்கு ஒரு ஆம்பளனா சுத்தி அத்தனை பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் உன் காலில் விழுந்து கெஞ்சுற. அப்போ உனக்கு என் காதல் புரியல. என்ன சார் இது, 2 இழுத்து விட்டீங்கன்னா வலிக்கு வந்துடும், அதை விட்டுட்டு பொம்பளை காலில் போய் விழுந்து அசிங்கமா கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். ஆனா அவன் கண்ணுல இருந்த சிரிப்ப இன்னைக்கு வர என்னால மறக்க முடியாது. ஆனா அந்த அவமானத்தை கூட நான் தாங்கிக்கிட்டது நீ என் கூட வாழ வந்துடுவியா நப்பா செயலதான். ஆனா நீ வரல. அப்படி என்னடி உனக்கு திமிரு?
உன் திமிர அடக்கலனா நான் ஆம்பளையா பிறந்ததுல அர்த்தமே இல்ல. என் கூட வாழாத நீ வேற யார் கூட வாழக்கூடாது. அதுக்குதான் உன் கல்யாணத்துக்காக காத்திருந்த. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணிருந்தேன்னா அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மட்டும்தான் நீ என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. நான் வச்சிருக்கிற வீடியோஸ், எடுத்திருக்கிற மேரேஜ் சர்டிபிகேட் சொல்லும் நீதான் என் பொண்டாட்டின்னு. இனி ஒருத்த உன்னை கல்யாணம் பண்ணிக்க வருவானா? அப்படியே வந்தாலும் என்னை ஏமாத்திட்டு போன மாதிரி அவனையும் ஏமாத்த மாட்டேங்கிற பயத்துல ஒரு மடையனும் வரமாட்டான். நீ என் பொண்டாட்டி, என் கூட வந்து வாழ்றதுதான் உனக்கான விதி. ஏதோ உன் விதியை மாத்தி எழுதுறன்னு ஒருத்தி கிளம்புனா நான் விட்டுடுவேனா? பொம்பளைங்க சேர்ந்து உன்னை என்கிட்ட இருந்து சாமர்த்தியமா பிரிச்சு ஜெயிச்சுட்டதா நினைப்பா? என்று அவன் பேச பேச சீதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தது. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றனே, அப்படி என்னடி இல்ல என்கிட்ட? என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்க கிளம்பிட்ட. தெரியாம தான் கேக்குறேன். எப்படி தள்ளிர்? எப்படி உன் புருஷன் நான் இருக்கிறப்போ கண்டவனுக்கு முத்தம் கொடுக்கற? அசிங்கமா இல்ல உனக்கு? அதுவும் நீ அவனுக்கு தள்ளத்தை ஒட்டி விட்டதை பார்த்து எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வந்தது தெரியுமா? என்று கேட்க மூவருமே அதிர்வோடு அவனை பார்த்தனர். பின்னே தளிரின் திருமணம் முடிவானதுமே முக்கிய தருணங்களில் வேலூருக்கு வருபவன் தளிர் சுஜியின் வீட்டுக்கு சென்றதிலிருந்து அவளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறான். கொரோனா பாதிப்பால் இன்னுமே பலர் பொது இடங்களுக்கு மாஸ்க் போட்டுக்கொண்டு சுற்றுவதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவன் ரிசப்ஷனில் அவர்களுக்கு முன்பாகவே ஆஜராகிவிட்டான். நலங்கு முடித்ததும் கிளம்பியவன் திருமண மண்டபத்தில் அருகில் இருந்த ஹோட்டலில் மணமகள் அறையை பார்த்தவனும் ரூம் எடுத்திருக்க தளிர் மாடிக்கு செல்வதைக் கண்டு அவனுமே அவளை பின்தொடர்ந்து ஹோட்டல் மாடிக்கு சென்றிருந்தான். ஏன் இவ்வளவு ஷாக் ஆற? என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவன்கிட்ட இருக்குன்னு நீ அவனை கட்டிக்க ஒத்துக்கிட்ட? உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் அவன் பொருத்தமே இல்ல தளிர். அது விடு, என்கிட்ட இல்லாத பணமா அவன்கிட்ட இருந்துட்டு போது? அவனை விட 10 மடங்கு சொத்து என்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தோம் உனக்கு ஏன் என்ன பிடிக்காம போச்சு? உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது? பிடிச்ச சாப்பாட்டுல இருந்து உனக்கு எது சந்தோஷம் தரும், எது உன்னை கோபப்படுத்தும்னு உன்னை பத்தி ஆதி அந்தமா புரிஞ்சு வச்சிருக்கவனா? அவனுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும் என்று கேட்க தளிருக்கு வார்த்தை எழவில்லை. பின்னே சிறுவயது முதலே தளிரோடு பழகி வருபவனுக்கு அவள் விருப்பு வெறுப்பிலிருந்து அத்தனையும் அத்துப்படி. அவளை ஆதியந்தமாக அறிந்திருப்பவனுக்கு தளிரின் பிடிவாதம் குறித்தும் நன்கு தெரியும். அவள் முடிவுகளை அத்தனை எளிதாக மாற்றிக்கொள்ளாதவள். அவளாகவே மனம் இறங்கினால் மட்டுமே உண்டு. அதனாலேயே அவள் காலில் விழுந்து கெஞ்சி அவள் மனதை மாற்றும் முயற்சியில் இறங்கியிருந்தான். ஒருவேளை அவள் மனம் இறங்காவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்றும் திட்டமிட்டு வைத்திருந்தான். நடந்ததை வீட்டில் சொன்னாலும் சீதாவும் மீனாட்சியும் தன்னோடு வாழ சொல்லி வலியுறுத்துவார்கள் என்று நம்பி இருந்தவனுக்கு மீனாட்சி செய்தவை அனைத்துமே அதிர்ச்சிதான். ஒருவேளை ரகுபதி இருந்திருந்தால் கூட அன்று தளிரை போக விடாது கடத்தி சென்றிருப்பான். ஆனால் தலைவன் இல்லாத வீடு, 3 பெண்கள் என்ன செய்துவிட முடியும் என்ற அலட்சியமே தளிரை விட்டு பிடிக்க செய்திருந்தது. உனக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கும் போது அவன் உனக்கு வேண்டாம் தளிர். கொஞ்சமும் டீசன்ஸ் இல்லாம அடுத்தவன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறான். உனக்கு இதெல்லாம் பிடிக்காது தானே? அப்புறம் ஏன் அமைதியாவே நின்னுட்டு இருந்த? அன்னைக்கு என்ன அடிச்ச மாதிரி அவனையும் செருப்பால அடிச்சிருக்கலாம்ல. சரியான அலைஞ்சான் என்று நொடி அவனை ஓங்கி அறைந்த தளிர், ராஸ்கல், யாரை என்ன பேசுற? இன்னொரு வார்த்தை அவரை பேசுன கொண்டுடு வேண்டாம் என்று ஆவேசமாக எழுந்த தளிர் இரு கன்னங்களிலும் அவனை கைவலிக்கும் வரை அறைந்திட தடுக்காமல் வாங்கி கொண்டவன் அவள் அடித்த கன்னத்தை தடவிக்கொண்டே, இதுதான் தளிர், உனக்கு என் மேல இருக்கிற இந்த உரிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. இதோ இது நம்ம வீடு, இவங்க என் அத்தை, இது என் மச்சினிச்சி. அவங்க முன்னாடி என்ன நீ அடிக்கலாம், உதைக்கலாம், கொஞ்சலாம். ஆனா குமார் என்று சிவந்த விழிகளோடு தளிரை பார்த்தவன், என்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறவன் தளிர். ஆனா அவன் முன்னாடி என்ன அடிக்கும் முன்ன யோசிக்க மாட்டியா என்று கேட்க தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை பார்த்தாள் தளிர். குமார் அவன் பொண்டாட்டிய ஸ்கூல் படிக்கும் போதே தாலி கட்டி தூக்கி இருக்கான். இப்ப அவங்களுக்கு 3 பசங்களாம். ஒரு டிரைவரோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்றான்னா உனக்கு ஏன் காதல் புரியல என்று பிதற்றிக் கொண்டே சென்றான். தென்றல் மூலமாக தளிர் காவல் நிலையம் சென்றிருப்பதை அறிந்த உதய் உடனே நண்பனுக்குத்தான் அழைத்தான். ஆனால் ராகவன் எடுக்காது போகவும் நிவேதாவிற்கு அழைத்தவன் ராகவன் வந்ததும் அவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வர சொல்லி ஆணையிட, உதயின் குரலில் இருந்த அழுத்தத்தில் கணவன் வந்ததும் குழந்தையை மாமியாரிடம் விட்டுவிட்டு உடனே கிளம்பி இருந்தாள் நிவேதா. அடுத்து உதய் தளிருக்கு அழைக்க தண்ணீர் வாங்கியவள் அழைப்பை துண்டித்தாள். மீண்டும் தளிருக்கு உதய் அழைக்க சில நொடிகள் கைபேசியை விரித்தவள் மீண்டும் அழைப்பை துண்டித்து அவளிடம் பேசிய பெண்மணியின் கண்ணீரில் வெதும்பியவள் நாசி விடைக்க இம்முறை வாட்ஸ்ஆப்பில்
எதுக்குடி கால் கட் பண்ற? மரியாதை அட்டன் பண்ணு என்ற உதயின் வாய்ஸ் நோட் கேட்டதில் இமை மீற துடித்த கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டு உதய் என்னை பிளாக்கில் போட்டுவிட்டாள் தளிர். ராகவனை காரிடரின் கோடிக்கு அழைத்து சென்ற உதய், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்த, நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க? இப்ப அவ தனியா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டியா என்று நண்பனை அடிக்குரலில் கடிய எதுவும் புரியாத நிவி, அண்ணா என்னன்னாச்சு? யார் போலீஸ் ஸ்டேஷன் போனா? ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோபம் என்றவள், நீங்க என்ன செய்தீங்க என்றாள் கணவனிடம். மச்சான், நீ சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன எதையும் ஏத்துக்கிற நிலைமையில தளிர் இல்லடா. எதையுமா? என்னடா சொல்ற என்றவனின் புருவம் நெறிப்பட விழிகள் இடுங்கியது. எதையுமேதான். என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரேன்னு சொன்ன வர எதையும் ஏத்துக்கல. நானே பாத்துக்கிறேன்னு சொல்றப்போ நான் என்னடா பண்ண முடியும் என்று ராகவன் சொல்லி முடிக்க உதயிடம் அத்தனை சீற்றம். ஏண்டா அதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்ற உதய் தென்றலிடம் பேசுவதற்கு முன்பு வரை அவர்கள் ராகவனின் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்றே நம்பியிருந்தான். ஆனால் முதல் நாளே தளிர் தன் வீட்டிற்கு சென்றதே அவனுக்கு இப்போதுதான் தெரியும். அவ சொன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னது செய்ய வேண்டியதானே? சொன்னதையும் செய்யல, செய்ததையும் என்கிட்ட சொல்லல. என்னடா நினைச்சிட்டு இருக்க என்று உதய் குரல் உயர்த்த, அண்ணா ஏன் டென்ஷன் ஆறீங்க? மெதுவா பேசுங்க, இது ஹாஸ்பிட்டல் என்று நிவியை அமைதியாக இருக்க சொன்ன ராகவன், மச்சான் சொல்லக்கூடாதுன்னு இல்லடா. ஏற்கனவே தாத்தா அப்படி இருக்கப்ப இதெல்லாம் சொல்லி உன்னை இன்னும் டென்ஷன் ஆக்க வேண்டாம். நானே சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா தளிர் என்று ராகவன் தயக்கத்தோடு நிற்க, என்னடா ஆனா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தொலை என்று சீறினான். தளிர் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துக்கல. என்னோட பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். இனியும் என்னால உங்களுக்கு அவமானம் வேண்டாம். தேவையில்லாம ஏற்கனவே உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்ட குற்ற உணர்ச்சியே போதும். இனியும் தொந்தரவு கொடுக்க விரும்பலன்னு சொல்லிடுச்சுடா. ஆனா அப்படியே விடவும் எனக்கு மனசு இல்ல. அதான் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கட்டும்னு 2 நாளா நம்ம பசங்களை காவலுக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தப்போ வெளியில வந்த தளிர் என்னை பார்த்துட்டு கேட்கவும் நான் உண்மையை சொல்லிட்டேன். ஆனா திரும்பவும் தன்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டான்னு தளிர் கையெடுத்து கும்பிடவும் வேற வழி இல்லாம பசங்களை அனுப்பிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா அவ தனியா போனதை தானே பிரீசி சொன்னா. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எதையும் கேட்காம நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பியாச்சுடா. உனக்கு தகவல் சொல்லிடலான்னு கூப்பிட்டா உடனே உன்னை ரீச் பண்ண முடியல. சைட்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கவும் வந்து பேசிக்கலான்னு கிளம்பிட்டேன் என்று ராகவன் சொல்லி முடிக்க கண்களை இறுக மூடி திறந்த உதய், உண்மை சொல்லு, இது மட்டும்தான் சொன்னாளா இல்ல வேற என்ன சொன்னா? இப்ப வரை என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. மெசேஜுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல என்று உதய் பல்லை கடிக்க, அது வந்து மச்சான் இனி தளிர் என்று தயங்கிய ராகவன், டே நீ டென்ஷன் ஆகாம கேளுடா சொல்றேன் என்றான் நண்பரின் முகத்தில் குடியிருக்கும் சீற்றத்தை கண்டு. சரி சொல்லு, இனி தளிரோட விஷயத்துல நீ தலையிடாம உன்னோட வாழ்க்கைய பாக்கணுமா? அதோட வேற நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சுடா என்று சொல்ல தாடை இறுக நின்றிருந்த உதயின் கோபம் பன்மடங்கு கூட, நான் தளிர பாத்துட்டு வரேன், நீங்க தாத்தாவோட இருங்க என்றவன் கிளம்ப அங்கே அவசரமாக வந்த செவிலியர் மருத்துவர் உதயாதித்தனை அழைப்பதாக கூறி கையோடு அழைத்து சென்றார். என்னதான் அண்ணாமலை அபாய கட்டத்தை தாண்டி இருந்தாலும் இன்னும் மருத்துவ உபகரணங்களின் உதவியோடுதான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வயதிற்கு சில மருந்துகள் ஒவ்வாமை ஏற்படுத்த அதற்கேற்றவாறு அவருக்கு அளிக்கும் சிகிச்சையில் புது சிக்கல்கள் முளைத்தன. 2ஆம் முறையாக அவருக்கு ஆபரேஷன் நடத்த வேண்டும் என்று மருத்துவர் சொன்னதும் உதய் தந்தைக்கு அழைத்து சொல்ல அரண்டு போன அம்பலவாணன் மீட்டிங்கை ரத்து செய்துவிட்டு உடனே மருத்துவமனைக்கு விரைந்தார். உதய் அம்பலவாணனுக்கு இடையில் தந்தை மகன் என்ற உறவை தாண்டி அழகிய நட்பு உண்டென்றால் அதற்கு நேர்மாறானது அம்பலவாணனுக்கு தன் தந்தையுடனான உறவு. அம்பலவாணனுக்கு தன் தந்தையின் சொல்லை வேதம். பெரும்பாலும் அவர் முடிவை எதிர்த்து செயல்படாத மனிதருக்கு அண்ணாமலை மீது மரியாதையும் பக்தியும் அதிகம். அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி பழக்கமில்லாதவர். சிறுவயதில் அன்னபூர்ணி மூலமாகத்தான் தனக்கு தேவையான எதையும் தெரிவித்து பெற்றுக்கொள்வது. அவருக்கு திருமணம் முடிந்த பின்னர் தான் ஓரளவு தானே அண்ணாமலையிடம் நேரடியாக பேச கற்றுக்கொண்டவர். அப்போதும் கருத்து பேதம் இருந்தால் அதை அவர் மனம் புண்படுத்தாத வகையில் பேசுபவருக்கு தன் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடந்த வாக்குவாதம் பெரிதும் அதிர்ச்சியடைய செய்திருந்தது. தளிரை புகைப்படத்தில் பார்த்த அண்ணாமலை அவள் தங்கள் பள்ளியில் பணிபுரிவதை அறிந்து அங்கு பல வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருப்பவரிடம் தளிரை பற்றி விசாரிக்கவும் தவறவில்லை. பள்ளி அலுவலகத்தில் பணிபுரிப்பவரோ தளிரை வானளவுக்கு புகழ்ந்து, இதுவரைக்கும் இப்படி ஒரு டீச்சர் என்னோட சர்வீஸ்ல பார்த்ததே இல்லைங்கய்யா. சேர்ந்து 4-5 வருஷம்தான் இருக்கும். ஆனா இதுவரை அவங்களால சின்ன பிரச்சனை கூட வந்ததில்ல. கூட வேலை செய்யக்கூடிய டீச்சருங்களுக்கே தளிர் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். குறை பேசாத ஒரே ஆள் இவங்க தான். பசங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். அவங்க தன்னோட கிளாஸுக்கு வரமாட்டாங்களான்னு
எதிர்பார்க்கறவங்க அதிகம் என்று தளிர் பற்றி சொல்லவும் மனப்பூர்வமாக திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். தந்தை குறித்த நினைவிலேயே மருத்துவமனை வந்து சேர்ந்த அம்பலவாணன் மருத்துவரிடம் பேசி சிகிச்சையை உடனே தொடங்க செய்திருந்தார். அண்ணாமலையின் சிகிச்சை முடியும் வரை காத்திருந்த உதய் வேகமாக படியிறங்க முயல அவனை தடுத்து நிறுத்தியது. எங்க போற உதய் என்று அம்பலவாணனின் குரல். தளிர பாத்துட்டு வரப்பா என்று சொல்ல ஜன்னல் வழியில் கவிழ்ந்திருந்த இருட்டை பார்த்தவாறே, இல்ல நீ போக வேண்டாம் என்றார். பா, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானிக்க சொல்றேன். இப்ப இத பேசக்கூடிய நேரம் இல்ல. அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு பாத்துக்கலாம், பொறுமையாரு என்று அழுத்தமான குரலில் சொல்ல, என்னப்பா பேசுறீங்க? தாத்தா முக்கியம். அதே நேரம் இப்ப தளிர் தனியா என்ன செய்வா? அவரை டிஸ்சார்ஜ் பண்ண நாள் எடுக்கும். இதோ இவனையும் அங்க இருக்க வேண்டான்னு சொன்னவ என் கால்ஸும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நான் பாத்துட்டு உடனே வந்துடு என்று ஆற்றாமையோடு பேசிக்கொண்டே சென்றவனை இடைமறித்தவர். போதும் உதய், போனது போகட்டும். இனியும் எதையும் இழக்க நான் தயாரா இல்ல. நீ தளிர் விஷயத்துல தலையிறதால இன்னும் நம்ம பெயர் கெட்டுடும். இனி தளிர் பத்தின பேச்சு எடுக்காம இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது, புரிஞ்சுக்கோ. அப்பா, இத லீகலா மூவ் பண்ணி அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கணும்பா. ஆனா தளிர் எப்படி தனியா என்ற மகனின் தவிப்பு அவருக்கு புரியாமல் இல்லை. ஆனால் இப்போது அனைவரையும் யோசிக்க வேண்டிய நிலையில் இருப்பவர். நீ சின்ன குழந்தல்ல, நான் ஒவ்வொன்னும் உனக்கு சொல்லி புரிய வைக்க. ஆனா எனக்கு நீ எந்த அளவு முக்கியமோ அதே அளவு எங்க அப்பாவும் முக்கியம். என் அப்பாவோட இழப்புக்கு என் மகன் காரணமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நம்புறேன் என்று கலங்கிய குரலில் சொல்ல, உதயால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாது இருத்தலை கொள்ளி எறும்பாக தத்தளித்து போனான். அடுத்த நாள் காலை மருத்துவரை சந்தித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பும் முன், என் மகன் என்ன மீறி நடக்க மாட்டான்னு நம்புறேன் என்றவர் செல்ல, கைகள் கட்டப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் அறையின் முன் நின்றிருந்த உதயாதித்தன், என்னடி ஆச்சு? ஏன் போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிற என்று வாய்ஸ் நோட் அனுப்பிவிட்டு நண்பனை முறைக்கவும் தவறவில்லை. 6 வருஷமா நான் பொறுமையா காத்திருந்ததே இந்த நாளுக்காகத்தான். ஒருவேளை அன்னைக்கே நீ செருப்பால் அடிச்ச பிறகும் நான் உன்னை தூக்கிட்டு போயிருந்தா போலீஸ் கேஸ்னு நிச்சயம் தப்பு என் மேலன்னு ஆகிடும். நீ எனக்கு கிடைக்க மாட்ட. ஆனா இப்ப ஊரே நீ என்னை ஏமாத்திட்டதா நம்புது. சட்டத்துல இருந்து சாமானிய மக்கள் வர எல்லாரும் எனக்கு சாதகமா இருக்காங்க என்றவன் தன் கைபேசியில் காணொலியை ஓடவிட, அதில் அப்பாவி சரத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் சரத் என்று ஒரு கும்பல் சமூக ஊடகங்களில் கிளம்பியிருந்தது. அன்னைக்கு நான் உன்னை விடாம துரத்தி தூக்கியிருந்தா 10ஓட 11 2 நிமிஷம் வாசிச்சுட்டு போற செய்தியா இருந்திருக்கும். எனக்கு நீ கிடைச்சிருக்க மாட்ட. ஆனா இப்ப நாம தான் ஹார்ட் ஆஃப் தி டவுன். எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுட்டு வேற பண்ண கல்யாணம் செய்துக்கணும், உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு அப்பவும் இப்பவும் எப்பவும் நீ வேணும் என்றவனின் விழிகளில் அவளை அடையும் தீவிரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இப்ப நீ சட்டப்பூர்வமா என் பொண்டாட்டின்னு இந்த மேரேஜ் சர்டிபிகேட் சொல்லும். நான் உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கலன்னு இந்த போட்டோ சொல்லும். இனி ஒரு பையன் உன்னை சீண்ட மாட்டான். அப்படியே எவனாவது இதுக்கு மேல உன்னை கட்டிக்கு வந்தா அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும்டே என்றவன் தன் கைபேசியில் மற்றொரு காணொலியை ஓடவிட்டு, நீ என்னோட வாழ்ந்ததுக்கான ஆதாரமா இந்த வீடியோ பேசும் என்றிட அதை கண்ட தளிர் திகைப்பின் உச்சிக்கே சென்றிருந்தாள். பின்னே அதில் தளிரும் சரத்தும் ஒன்றாக படியேறி ஒரு அப்பார்ட்மெண்டில் நுழைவது போன்ற ஒரு காணொலி இருந்தது. இது எப்போ எடுத்தது என்று தளிர் நினைவிடுக்கில் தேட, அப்போதுதான் இது அவர்களின் பேராசிரியர் ஒருவரின் அபார்ட்மெண்ட் என்றும், இங்கு நண்பர்கள் அனைவருமே புது வருடத்திற்கும் தீபாவளி பொங்கலுக்கும் ஒரு சில முறை சென்று வந்ததும் நினைவு வந்தது. எங்கு சென்றாலும் நண்பர்கள் வீடியோவும் புகைப்படமும் எடுப்பது சர்வசாதாரணம் என்பதால் அன்று அபார்ட்மெண்ட் வாயிலினுள் நுழைந்ததில் தொடங்கி லிப்டை பயன்படுத்தாத படிகளில் அவர்கள் ஏறியது வரை தீனா படம் பிடித்ததை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கம் போல துள்ளலும் சிரிப்புமாக சென்றிருந்த நண்பர்கள் பட்டாளத்தில் அஜயும் லேகாவும் காதலர்கள் என்பதால் அவர்கள் இருவரும் ஒன்றாக முன்னே செல்ல, அவர்கள் பின்னே தளிரும் சந்தியாவும் வந்து கொண்டிருந்தனர். இடையில் சந்தியாவிடம் ஏதோ சந்தேகம் கேட்பது போல அசோக் அவளோடு பின்தங்கி பேசிக் கொண்டு வர, தனியாக இருந்த தளிரோடு சேர்ந்து சரத் படியேறுவதை தீனா கச்சிதமாக வீடியோ எடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, அபார்ட்மெண்டில் நுழைந்ததில் தொடங்கி அங்கிருந்த நொடிகளில் எல்லாம் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பது போல புகைப்படங்கள் எடுத்திருந்தான். என்ன இது எதுக்குன்னு புரியலையா என்று தளிரை எல்லலாக பார்த்தவன், கல்யாணமாகி 2 மாசம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோன்னு சொன்னதை நம்பாம ஹீரோயிசம் காட்டினானே அந்த நாய், அவன்கிட்ட இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ என்னோட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் குரூப் ஸ்டடின்னு சொல்லி சேர்ந்து வாழ்ந்திருக்கன்னு சொல்லுவண்டி. அது மட்டும் இல்ல, முதல் வருஷம் முடிறதுக்குள்ளவே 3 முறை அபார்ஷன் பண்ணன்னு சொல்லி ஆதாரமா அந்த போட்டோஸ் வீடியோஸ் காட்டுவேன். இதுக்கப்புறமும் அவன் உன்னை திரும்பி பாப்பான்னு நினைக்கிறியா?
என்று அலட்சியமாக இதழ் வளைக்க அவனை உறுத்து விழித்தாள் தளிர். பின்னே நண்பர்கள் அனைவரும் 3-4 முறை அபார்ட்மெண்டிற்கு சென்றிருந்ததால் வெவ்வேறு உடைகளில் இருப்பதை கொண்டு சரத் சொன்ன குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு தளிர் உண்டாகாத கருவை களைத்ததையும் உறுதிப்படுத்தி இன்னுமே அவளை கலங்கப்படுத்துவான் என்பது புரிய தளிரின் முகத்தில் சொல்லன்னா உணர்வுகளின் படையெடுப்பு. நிச்சயம் மானமுள்ள எவனும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒன்னு என்னோட சேர்ந்து வாழு. நீ செய்ததெல்லாம் மன்னிச்சு உனக்கு ஊரறிய தாலி கட்டி அந்தஸ்து கொடுத்து ராணி மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல காலம் முழுக்க கண்ணியாவே கடந்து சாகுடி. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது என்று சரத்தை இழுத்து நிறுத்திய தென்றல் அவனை ஓங்கி அறைந்ததில் தடுமாறிய சரத்தின் இதழ்கடையோரம் கிழிந்து குருதி வழிந்தது. ஏய், யாரடி அடிக்கிற என்றவன் உதய அடித்த அடியில் சரியாக நிற்க முடியாமல் தள்ளாடி சுவரை பிடித்து தன்னை நிலைப்படுத்தினான். ஏண்டா, ஏன் எங்க அக்காவை இப்படி அழக்கடிக்கிற? தப்பே பண்ணாம அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குற என்றவள் ஆத்திரத்தோடு அவனை மீண்டும் அறைந்திட அவள் கண்ணில் தேங்காய் உரிக்கும் கூர்மையான ஆயுதம் விழ அதை எடுத்து கொண்டவள் ஆவேசமாக அவனை நெருங்கி இருந்தாள். ஏய், என்ன பண்ற? பைத்தியம், அது கீழே போடு. எனக்கு ஏதாவது ஆச்சு உங்க அக்காவுக்கு வாழ்க்கையே இல்ல, புரியுதா என்று கத்தியவன் ஓரடி பின்னே வைத்தான். நீ என்னடா எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கொடுக்கறது? உன்னை விட்டாதானே நீ எங்க அக்காவை வாழ விடாம செய்வ. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது என்றவள் ஓங்கி அவன் தலையில் அடிக்க அதை தடுத்து பிடித்த சரத்தின் கையில் பள்ளமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. என்னை அடி அடிச்ச? இதுக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்க என்றவன் அவள் கையில் இருந்த கருவியை பிடித்து இழுத்து சிலையென அமர்ந்திருந்த தளிரின் முன் சொடக்கிட்டு, இதோ பார், ஒருவேளை நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா எனக்கு பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும், எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி வாய்தா மேல வாய்தா வாங்கி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இழுத்தடிப்பனே தவிர வேற எவனோடவும் உன்னை வாழ விட மாட்டேன்டி. ஏண்டா இவன் கட்டின தாலிய கலட்டணும், அடிச்சோம்னு தனம் நீ அணு அணுவா துடிக்கணும் என்று உரிமையவன் பித்து பிடித்தவாறு நின்றிருந்த சீதாவிடம் கையிலிருந்த தாலி கயிறை கலர்ச்சி கொடுத்து, இப்ப வர உங்க பொண்ணு மேல என் விரல் நுனி கூட தப்பப்பட்டதில்ல. ஆனா என் தாலி இந்த முறை ஏத்துக்க மாட்டேன்னு தள்ளு சொன்னா நிச்சயம் நான் வேண்டாம்னு சொல்ல இரக்கமே இல்லாம அவ சந்தோஷத்துக்காக 2 மாசம் 3 மாசம் கூட முடியாத சிசுவ கொன்னான்னு சொல்லுவேன். ஊரே நான் சொல்றதுதான் நம்பும். அப்புறம் உங்க பொண்ணு நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாலே இந்த தாலிதான் உங்க பொண்ணுக்கு வேலைன்னு புரியும் அத்த என்று நக்கலாக பார்த்தவன், இன்னும் 2 நாள்ல திரும்ப வருவேன். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அவளுக்கு புத்தி சொல்லி கல்யாணத்துக்கு தயாராக சொல்லுங்க. முக்கியமா என் மேல கைய வச்சவளுக்கு அக்கா புருஷனுக்கு எப்படி மரியாதை செய்யணும்னு சொல்லி வைங்க. இல்ல அவ தலையெழுத்தையும் நான் மாத்தி எழுத வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்க அவனை ஓங்கி அறைந்த தென்றல், பொறுக்கி நாயே, உன்னால முடிஞ்சது பாரா. ஆனா உன் உயிரை எடுக்கும் முன்னாடி இங்கிருந்து போறது உனக்கு நல்லது என்று ஆவேசமாக கருவியை எடுத்து அவன் மண்டையில் வீச அதற்குள் வேகமாக கதவை திறந்து நடக்க முடியாமல் வெளியேறினான்.